ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மகி சமையல் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பேன்கேக் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லீவ் விட்டதுலேருந்து குழந்தைங்க டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் இந்த மாதிரி பேன்கேக் செஞ்சுருக்கேன். இது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு உங்கள் கூட சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 வாழைப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டேன். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட நான் பால் பவுடர் ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கி ஒரு பாக்கெட் ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த முட்டையோட வாசனைலாம் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மூடி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக எல்லாமாவும் ஒன்று கலந்து வரணும், அந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் தோசை சுட ஆரம்பித்தேன். அப்போ தான் எல்லா மாவும் நல்லா ஒன்று கலந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேன் கேக் தோசைன்னு சொல்லிட்டேன், சாரி. அதனால் இந்த பேன் கேக் சுட வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதை நம்ம பேனில் ஊற்ற ஆரம்பிக்கணும். இப்போ பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து இந்த வெண்ணெய் நல்லா உருகி வரவும் ஒரு சின்ன ரவுண்ட் அளவுக்கு ஒரு கரண்டி மாவு எடுத்து பரப்பி விடாமல் லைட்டாக மட்டும் பரப்பி விட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு மட்டும் இதை பரப்பி விட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இது வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும், 2 நிமிஷம் கூட ஆகாது, இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் பேன்கேக் செஞ்சுருந்தேன். இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேன்கேக் செஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேன் ஊற்றி கொடுத்துருந்தேன். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நான் இப்படி தான் பேன்கேக் செஞ்சுருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் பேன்கேக் செய்வாங்களா அப்படின்னு எனக்கும் தெரியாது. நான் வீடியோ பார்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சுட்டேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.